உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, ஏன் என்ன பார்க்க வரல? எங்க கண்ணு, ஒவ்வொரு தபாவும் வரணும் வரணும்னு நினைப்பேன், ஆனா முடியாது. அதான் இப்ப வந்துட்டேன்ல, அப்பால என்ன கண்ணு. அண்ணாமலையத்த வெண்ணிலாவை நடத்த சொன்னாங்க. நான் விடுவேனா? லீலாவதி அத்த கிட்ட கொஞ்சம் ஆக்டிங்க போட்டேன். உடனே அவங்க எனக்காக பேசி பூஜையை என்னைய நடத்த சொல்லிட்டாங்க. மெய்யாலுமா? இப்பதான் கண்ணு மனசு அப்படியே குளிர்ச்சியாக்கிது. எப்படியோ நீ நினைச்சதெல்லாம் ஒவ்வொன்னா நடக்குது. சீக்கிரமா இந்த வீட்டோட மொத்த பொறுப்பையும் நீ வாங்கிடு. அப்பால நீ ஹாப்பியா ஜம்முன்னு இருக்கலாம். கண்டிப்பாமா. இப்பதானே அண்ணாமலையத்தைக்கு அடி கொடுத்திருக்கேன். இனிமே அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கும். இத பாரு கண்ணு, அந்த அண்ணாமலைய மட்டும் பழி வாங்கினா பத்தாது. உன் வாழ்க்கையை கெட்ட அந்த வெண்ணிலாவையும் சும்மா உற்ற கூடாது. அவளுக்கெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணி அவளே வீட்டை விட்டு போற அளவுக்கு எல்லாமே செட் பண்ணிட்டேன். என்ன கண்ணு சொல்ற? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்போ பூஜைக்கு டைம் ஆகுது, முதல்ல அதை பாப்போம். ஓகே கண்ணு. இருந்தாலும் அந்த வெண்ணிலா லேசு பட்டவே இல்ல. அவ எப்படி ஒன்னாலும் நடிப்பா. அத்த நீ நம்பிடாத. உசாரா இருந்துக்க கண்ணு. இங்க விட்டு குடுக்குற மாதிரி குடுத்துட்டு அங்க வந்து ஏதாவது டிராமா பண்ணி எப்படியாவது அவ அந்த சடங்க செய்யறதுக்கு பாப்பா. உட்றாத. அவளை கோயிலுக்கு வர விடாம இங்கே ஏதாவது பண்ணி ஆஃப் பண்ணி விடு. நீ சொல்றதும் சரிதான். அவ அங்க வந்து ஏதாவது சிம்பத்தி கிரியேட் பண்ணி சடங்கு அவளே பண்ணாலும் பண்ணிடுவா. அவளை வர விடாம தடுக்கணும். தூக்க மாத்திரை கலந்ததை பார்த்துட்டாரோ? இங்க என்ன பண்றீங்க? இல்ல, பாலு வெண்ணிலா. என்னாச்சு வான்மதி? அங்க எல்லாரும் கோயிலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க, நீங்க போலையா? அவ்வளவுதானா? இதோ இப்ப போறேங்க. அப்புறம் வான்மதி, இந்த பூஜை சடங்கெல்லாம் உங்களை தானே பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி உங்களால முடியுமா? அதெல்லாம் மாஸ் பண்ணிடுவேங்க. நீங்க பார்க்க தானே போறீங்க. ஆல் தி பெஸ்ட். பயந்தே போயிட்டேன், எங்க அவரு கேட்டுட்டாரோன்னு. நல்ல வேலை கேட்கல. வான்மதி, ஏண்டி வந்ததுல இருந்து எல்லாரும் சடங்கு சடங்குன்னு சொல்லினுக்குறாங்களே, இன்னாடி அது? யாருக்கு தெரியும், ஏதோ சொல்றாங்க. என்னன்னு போய் பார்க்கலாம் வா. போ. எல்லாம் ரெடியா இருக்குமா? உங்களுக்காக தான் வெயிட்டிங். உங்க கையால இந்த சடங்க பண்ணி பூஜையை ஆரம்பிச்சு வைங்க. இல்ல சாமி, இந்த வருஷ பூஜை சடங்க எங்க வீட்டு மருமக வான்மதி பண்ணுவா. என்னம்மா, வருஷ வருஷம் நீங்க தானமா எல்லா சடங்கும் பண்ணுவீங்க, அப்புறம் ஏமா இந்த முடிவு? இருக்கட்டும் சாமி, இது எங்க வீட்டுக்கு 2 மருமகளுங்க வந்து நடக்கிற முதல் தமிழ் புத்தாண்டு பூஜை. அதை என் மருமக முன்னாடி நின்னு நடத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு இல்லம்மா, நீங்க சடங்க பண்ணி இந்த அம்மன் சிலையை சுமந்துட்டு போற கம்பீரத்தை பார்த்தா
அந்த அம்மனே வந்து நேரடியா காட்சி தர மாதிரி இருக்குமா. அம்மன் மனசும் குளிரும், பார்க்குற மக்களும் மனநிறைவோட இருப்பாங்க. இவங்க சின்ன பொண்ணுமா, இவங்க எப்படி எல்லா சடங்கும் பண்ணுவாங்க? சாமி, அதெல்லாம் வான்மதி எல்லாத்தையும் நல்லபடியா பண்ணுவா. நீங்க பூஜைய ஆரம்பிங்க. சரிங்கம்மா. அம்மா, நீங்க போய் பரிகாரத்தை முடிச்சிட்டு வந்துடுறீங்களா? சரிங்க சாமி. வெண்ணிலா, இந்த சடங்கை நான் எப்படியாவது நல்லபடியா முடிக்கணும். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். நான் என்னக்கா ஹெல்ப் பண்றது? நீ கொஞ்சம் முன்னாடி முன்னாடி வந்து நிக்காம இருந்தாலே போதும். அதுவே பெரிய ஹெல்ப் தான். நான் நல்லபடியா சடங்கு முடிச்சிடுவேன். ஏன்னா நீ எப்படியா இருந்தாலும் இந்த குடும்பத்தை விட்டு போக போறவ. ஆனா நான் அப்படி இல்ல. எனக்கு இது ரொம்ப முக்கியம். அதனால நீ கொஞ்சம் ஓரமாவே நில்லு. சரிக்கா. சரி சரி, உள்ள போலாம் வா. அம்மா, இது ரொம்ப முக்கியமான சடங்கு. இதுல ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா அது குடும்பத்துக்கு ஆகாதுமா. அதனால நான் சொல்றத கொஞ்சம் கரெக்டா பண்ணுங்கம்மா. சரிங்க சாமி. ஒரு நிமிஷம் இருமா. கோயில் குளத்துல முங்கி எழுந்து இந்த குடத்துல தண்ணி எடுத்துருவாமா. இந்தாம்மா. வெண்ணிலா, நீயும் கூட போயிட்டு வாமா. மா, அவ எதுக்கு? நானே போயிட்டு வரேன். இல்லடி, உனக்கு துணையா அவ வரட்டும். நீ போயிட்டு வா வெண்ணிலா.